டாஸ்க் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டான். அப்படிதான் அந்த டாஸ்க் இருந்துச்சு. அவங்க சொல்ல வேண்டாம் நாங்க எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு பேசுற அளவுக்கு எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்லலாம்? அது அப்படி கிடையாது. 100 கேமரா முன்னாடி வா காதல் பண்ணலாம். இல்ல நான் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேக்குறா. சோ லாங் டிரைவ் அண்ட் டேட்டுக்கு வந்து கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு கூப்பிடுறியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தப்பா ப்ரொஜெக்ட் பண்றான். ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நிலா ஸ்பார்க் சேனலுக்கு தங்களை அன்போடு வரவேற்கிறேன். நான் உங்கள் நிலா. இன்னைக்கு பிக் பாஸ் சீசன் 9ல டே 66ல என்ன நடந்துச்சுன்றதான் பார்க்க போகிறோம். ஸோ மார்னிங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் எக்ஸசைஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணி பார்வதியும் கமலத்தினையும் எப்போதும் போல் ஒரு திருட்டு வேலை பார்க்குங்கள்ல, அந்த மாதிரி திருட்டு வேலை தான் திரும்பவும் ஏதோ பேச ஆரம்பிக்குதுங்க. என்னடே அவன் இன்னும் திருந்தல மாமா. அமித் வந்து கண்ட்ரோல் பண்ணுறாரு, வார்ன் பண்ணுறாரு, இந்த மாதிரி பண்ணாதீங்க, ஆல்ரெடி இதனால தானே பிரச்சனையாகுது, ஏன் திரும்ப திரும்ப அதே பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி வந்து ரெண்டு பேருமே மைக் போட்டுட்டாங்க. மைக்கை போட்டுட்டு திரும்பவும் காதில் குசு குசுன்னு பேசிக்கிற அளவுக்கு இவங்க ரெண்டு பேருக்கும் அந்த ஹவுஸில் என்ன இருந்துச்சு, இவங்க எவ்வளோ நாளாக பழக்கம், இந்த அளவுக்கு ஒரு க்ளோஸாக பேச வேண்டிய அவசியம் என்ன? ஸோ நான் வந்து கண்டென்ட்டுக்காக தான் பண்ணுறேன்னா அது தாராளமாக மைக் போட்டுகிட்டே பண்ணலாமே. நாங்க டெய்லி கதறிட்டு தான் இருக்கிறோம். நீங்க சும்மா செஞ்சுட்டாலும் நாங்க அப்படியே அசந்து அழுத்து தான் போயிருவோம். இங்க இருக்கிற நெல்லெல்லாம் வீணா போயிருவோம். வேலை வேணா போ. அளவுக்கு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. திருந்தாத ஜென்மங்கள் இருந்தென்ன லாபம்ன்ற மாதிரி தான் இதுங்க பண்ணுறதெல்லாம். இது ஹவுஸ்மேட்ஸ்லேருந்து எல்லாருமே விக்ரம்லேருந்து எல்லாருமே வாட்ச் பண்ணாங்க. உடனே எல்லாரும் லிவிங் ஏரியாவில் அசம்பிள் பண்ணி அமித் வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டாரு, இந்த வீட்டில் எல்லாரும் ரூல்ஸ் நிறைய பேர் மீறி இருக்காங்க. ஸோ ரிப்பீட்டாக 1 or 2 டைம்ஸு இல்லை ரிப்பீட் நடந்திருக்கு தான், இல்லைன்னு சொல்லலை. பட் இது வந்து ரொம்ப சீரியஸாக திரும்ப திரும்ப அகெயின் இந்த மாதிரி மைக்கை க்ளோஸ் பண்ணுறது ப்ளஸ் காதில் போய் பேசிக்கிறது, இதெல்லாம் வந்து ரொம்ப தேவையில்லாத ஒரு விஷயம். ஸோ இதனால் நம்ம வந்து நம்மளுடைய அன்றாடம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாலாக இருக்கட்டும், சுகராக, காஃபி தூள், டீ தூள், எக்கு, இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நம்ம வந்து லாஸ் பண்ணுறோம். ஸோ அவங்களுக்கு அந்த சைடு எந்த லாஸுமே கிடையாது இல்லைன்ற மாதிரி நீங்கள் இந்த பொதுவாக இடத்துல சொல்லாதீங்க. அதனால் நாங்கள் டீமாக சேர்ந்து முடிவு பண்ணி என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா, இந்த ஹவுஸில் இந்த வீக்கில் நாங்கள் இழந்திருக்கிறதுனால அதோட வேல்யூ தெரியல, அவங்க ஃபீல் பண்ணுற மாதிரியும் தெரியல. ரெண்டு பேருமே போய் கில்ட்டியாக ஃபீல் பண்ணல, போய் சாரி கேட்கல, எதுவும் கேட்குற மாதிரி தெரியல. அதனால் அவங்களுக்கும் ஒரு இழப்பு இருக்கணும், ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கிறதுனால அப்படின்றதுனால அவங்க ரெண்டு பேரும் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு ஆப்ஷன். எப்படி வந்து நீங்க சொல்ல முடியும் ஒரு ரெண்டு பேர் என்ன செய்வேன் தனியால் பாத்தியா, என் பின்னால ஒரு அரசாங்கமே இருக்குடா. அனதர் ஒன் என்ன அப்படின்னா, அப்படி பேசணும், அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கலாம். பட் அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கும் பொழுது ஹவுஸ்மேட்ஸ் யாரும் அவங்க கூட போய் பேசக்கூடாது அப்படின்றது. அப்படி இதுவும் இல்லை அப்படின்னா, ஒரு தலையாக நான் வந்து பேச மாட்டேன், என் ஹவுஸில் யார்ட்டையும் பேச மாட்டேன், ப்ளஸ் நானும் சாப்பிட மாட்டேன், ஒரு வாட்டர் மட்டும்தான் நான் ட்ரிங்க் பண்ணுறதா இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு விஷயத்தில் நான் ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணணும்னு சொல்லும் பொழுது உடனே பார்வதி எழுந்து சொல்கிறாங்க, இல்லை இது எப்படி நீங்கள் வாய்ஸை வந்து நீங்கள் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், நான் என்ன பேசணும் பேசக்கூடாதுன்னு நீங்கள் எப்படி முடிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வந்து சபரியும் சுபிக்ஷாவும் வந்து ஓகே பேசாமலாம் இருக்க முடியாது, வேற ஏதாவது பனிஷ்மெண்ட் கொடுங்கன்னு அவங்க ரெண்டு பேரும் இவங்களுக்கு பார்வதிக்கு சாதகமாக தான் பேசினாங்க. பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு உரிமை இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ மற்ற ஹவுஸ்மேட் சாண்ட்ரா எழுந்து என்ன சொன்னாலும், பார்வதி கொஞ்சமாவது ஃபீல் பண்ணா, அவன் கொஞ்சம் கூட ஃபீலே பண்ணல, சும்மா சுற்றி வந்துட்டு இருந்தான். ஸோ இது மாதிரி பேசுறது தான் பிரச்சனை அப்படின்னா அவங்க பேசாமல் இருக்கிறது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இவங்க வியானா எழுந்து சொன்னாங்க, ஸோ அப்படி பேசி வெளியில தெரியக்கூடாத விஷயம் தான். உனக்கு ஆடவும் தெரியல, சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற. அப்படி மைக்கை ஹைட் பண்ணி பேசுற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு அப்படின்ற பட்சத்துல இவங்க வந்து பேசாம இருக்கிறது எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லும்போது உடனே பார்வதி சொல்றாங்க, நீங்க எப்படி மைக்கை ஹைட் பண்ணி பேசுற அளவுக்கு எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்குன்னு நீங்க எப்படி சொல்லலாம், அது அப்படி கிடையாது, அவங்க சொல்ல வேண்டாம் நாங்க எது பேசணும் எது பேசக்கூடாதுன்னு சொல்றதுக்கு அப்படின்னு சொல்லி இவங்க சொல்றாங்க. ஸோ தலையா அவர் என்ன சொல்றாரு அமித் அப்படின்னா, இல்லை நீங்க இது ரெண்டுல ஏதாவது ஒன்று முடிவு பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது ஓகே அனதர் ஒன்று ஐடியா வேணா எடுத்துக்கலாம், இந்த ஹவுஸ்ல உள்ள எல்லா வேலையும் நீங்க செஞ்சுக்கிறீங்களா சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் போய் முடிவு பண்றாங்க. அப்போ நிஜமாலுமே இது வந்து ஒரு நல்ல பனிஷ்மெண்ட். இவங்க பேசாம இருந்தா இந்த பிக் பாஸ் வீட்டில் பேசுறது மட்டும்தான் கேம் அப்படின்ற பட்சத்தில் வாய்ஸை வந்து இவங்க வந்து ரைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்படின்னா இது தாராளமாக இந்த பனிஷ்மெண்ட் இவங்க எடுத்திருந்திருக்கலாம். ஸோ பிக் பாஸ் இறங்கி வந்து அவரும் இதுக்கு ஓகே சொல்றாரா, இதை ஆக்செப்ட் பண்றாரா
என்னன்றது தெரிஞ்சிருக்கலாம். பட் பேசாமல் இருக்கும்போது கம்ருதீன் சொல்கிறாரு நம்ம பேசாமலே இருக்கலாம், ஏன்னா நம்ம கேம் வந்து ஸ்ட்ராங் ஆகும். இன்னொன்று ஒர்க் அப்படி செய்யணும்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஹவுஸில் எல்லாருமே அங்கே இங்கே வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க, தேவையில்லாமல் வேணுன்னே கால் பண்ணுவாங்க, இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லி பிரச்சனை பண்ணுவாங்க. அதனால் இவ்வளோ வீட்டு வேலையும் நமக்கு செய்யறது வந்து சாத்தியம் கிடையாது. அதனால் நம்ம பேசாமல் இருக்கலாம்னு கம்ருதீன் சொல்லும்போது இந்த அடங்கா பிடாரி மாடு வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஓகே ஆக்செப்ட் பண்ணுறேன்னு சொல்லணும். என்னால் பேசாமல் இருக்க முடியும், என்னால் பேசாமல் இருக்க முடியாது, இன்னும் பிறந்ததுலேருந்து கூட வந்த மாதிரியும் இவங்களோட நெய்பர் மாதிரியும் இவர் இல்லாமல் அவர் இல்லை, அவர் இல்லாமல் இவர் இல்லை, நெகமும் சதையும் மாதிரி இது போடுற சீன் இருக்கு பாரு பார்வதி. பேசக்கூடாதுன்னு சொல்றது தப்பு. கொஞ்சம் சேதாரம் ஆனவன பொசிஷன் மாறுது, பிச்சு புடியா பிச்சு என்னடி உரசுது. நான் என்ன சொல்றேங்க, ஒரு ஹவுஸில் நீ வாய்ஸ் ரைஸ் பண்ணுறியா, நீ நியாயமாக நடந்துக்கிறியா, ஒரு விஷயம்னா அதுக்கு இது வந்து தப்பு அப்படின்னு வாய்ஸை ரைஸ் பண்ணுற அப்படின்ற பட்சத்தில் நீ அதுக்கு கரெக்டாக இருந்துக்கணும். ஏன்னா உன்னை சுற்றி இவ்வளோ கேமரா மட்டும் கிடையாது, ஹவுஸில் உள்ள ஹவுஸ்மேட்ஸுமே உன்னை பார்த்துட்டு இருக்காங்க நீ என்ன பண்ணுறன்றது. நீ ஒரு வார்த்தை ஒரு பொது சபையில் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடி நீ எல்லா விஷயத்துலையும் கரெக்டாக இருக்கியான்னு உன்னை நீயே செக் பண்ணிக்கணும். அப்போ தான் அந்த விஷயத்தை நீ எடுத்து டிஸ்கஸ் பண்ணும்போது ஒருத்தவங்க உடனே அகெயின்ஸ்ட் பண்ணி ஆப்போஸ் பண்ணி ஒருத்தவங்க ஒன்று பேச மாட்டான். இந்த சிம்பிள் பேசிக்கான விஷயம் கூட இல்லாமல் ஒரு டீசன்ட் ஒரு டிசிப்ளினு, ஒரு டெக்கோரம், இந்த ஹவுஸுக்குன்னு இதெல்லாம் எதுவுமே நான் ஃபாலோ பண்ண மாட்டேன். ஆனால் எனக்கு ஒரு விஷயம்னும் போது நான் வந்து இப்படி வாய்ஸை ரைஸ் பண்ணி பேசுவேன், அடங்க மாட்டேன், நான் வந்து கண்ட்ரோல் பண்ணுவேன், பேசுகிறதையும் ஆஃப் பண்ணுவோன்றது நியாயமான கருத்தே கிடையாது. கம்ருதீன் அதை சொல்லும்போது இதை ஃபாலோ பண்ணியிருந்துருக்கலாம், பண்ணவே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இதை இன்னொரு மாதிரி எப்படி பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கலாம் அப்படின்னா, இதுக்கு யார் அகேன்ஸ்ட் அப்படின்னா அரோரா, எஃப்ஜே இவங்கெல்லாம் அகேன்ஸ்ட் அப்படிங்கும்போது அவங்களுக்கு தேவையான ஒரு சலுகைகள் எல்லாமே அவங்க கூடயே இருந்து அவங்களோட ஃபண்டமெண்டல் நீட்ஸு, ஒரு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து தரதா இருக்கட்டும், ஒரு மேக்கப் கிட் எடுத்துகிட்டு வந்து தரதா இருக்கட்டும், இல்லை எஃப்ஜே எங்கேயாவது போகும்பொழுது அவருக்கு என்னென்ன நீட்ஸ் இருக்கோ அதெல்லாம் ஒரு திங்ஸு, ஒரு தண்ணி பிடிச்சிட்டு வந்து தரதா இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன நீட்ஸ் எல்லாம் ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்துருக்கலாம். அப்படி கொடுத்துருந்தோன்னா இன்னும் இந்த கேம் வந்து வேறு மாதிரி போயிருந்துருக்கும். ஸோ கம்ருதீன் சொல்கிறது இந்த பார்வதி கேட்காம இல்லை நாங்கள் வந்து ஒர்க்கே எடுத்து பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஆக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க. பனிஷ்மெண்ட் வந்து நாங்கள் 2 பேருமே அக்செப்ட் பண்ணிக்கிறோம், ஓகேவா? ஸோ ஒர்க் எடுத்து ஆக்செப்ட் பண்ணும்போது கம்ருதீன்லாம் லைவில் கூட வேலை செஞ்சுட்ருக்கா, இது எப்போதும் போல் ஏமாற்றிட்டு தான் அலையுது. ஸோ அது வந்து சரியான ஒரு விஷயம் இல்லை. பட் பார்ப்போம் இந்த கேமில் இது வந்து இவங்க இப்போ ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணுறது கரெக்டு தான். அதை வந்து பலனை உணர்ந்தாங்களா, அனுபவிச்சாங்களா அப்படின்றது வந்து ரொம்ப கம்மி தான். ரொம்ப ஈஸியாக எப்போதும் போல் ஏமாற்றிக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கேஸு வழக்காடு மன்றத்துக்கு வந்து கேஸ் வருது. என்னென்னா ஆதிரை எஃப்ஜேவோட கேஸு. ஆதிரை என்ன வழக்கு தொடுக்குறாங்க அப்படின்னா, இவர் வந்து ரொம்ப கம்ஃபர்ட் ஜோனை ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கு அப்புறமே லவ் கண்டென்ட் க்ரியேட் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. ஸோ எனக்கு கொடுத்த அதே கம்ஃபர்ட் ஜோனை தான் இன்னொரு பொண்ணுக்கும் இந்த வீட்டில் கொடுக்குறாரு. விக்டிம் கார்டை யூஸ் பண்ணுறாரு இவர். ஸோ இதிலேருந்து எனக்கு என்ன விடுதலை வேணும்னா, அவர் வந்து நான் வந்து இந்த கேஸில் இதுக்கு எல்லா ரீசனுக்குமே காரணம் அவர் தான். அவர் வந்து அந்த ஸ்பேஸ் கொடுத்ததுனால அதை நான் வந்து எடுத்துக்கிட்டேன். இன்னொன்று வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பு ப்ளஸ் லவ், அதுக்கு இடையில அதை கடந்த ஒரு விஷயந்தான். அது இந்த உலகத்தில் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டோம். ஸோ இதுக்கு வந்து எனக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கு வாதாடுறதுக்கு அரோராவை எடுத்துக்கிறாங்க. கேஸுக்கு வாதாடுறது அரோரா இல்லப்பா, மேனேஜர் மூஞ்சியே உனக்கு இல்லையடா. நான் வந்து விக்கல்ஸ் விக்ரம் வந்து எஃப்ஜே எடுத்துக்கிறாரு. ஸோ டிஸ்கஸ் பண்ணுறாங்க. ஸோ அமித் வந்து எஃப்ஜே சார்பாக ஒரு நீதிபதியாக நியமிக்கிறாங்க. இவங்க சைடு ஆதிரை சைடு வந்து சுபிக்ஷாவை போடுறாங்க. ஜட்ஜா சுபிக்ஷாவை சூஸ் பண்றேன். தவாலி வந்து வினோதா இருக்காரு, குமாஸ்தா வந்து கம்ருதீனா இருக்காரு. ஸோ கேஸை வந்து வாசிக்கிறாங்க, ப்ரொசீட் பண்றாங்க. ஸோ ஒரு கேஸ் வரும்பொழுது 2 தரப்பு நியாயத்தையும் 2 பேருமே சொல்லணும். அப்போ 2 லாயர்ஸுமே கிராஸ் பண்ணணும். கிராஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் எவிடன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை சப்மிட் பண்ணணும். ஸோ ஆளுங்க யாராவது இருக்கும் பட்சத்தில் அவங்களையும் கூப்பிட்டு விசாரிக்கணும். இதுதான் நடைமுறை. அது வந்து பிக்பாஸ் வீடாக இருந்தாலும் சரி, காமனான ஒரு நீதிமன்றமாக இருந்தாலும் இதுதான், இந்த ரூல்ஸை தான் ஃபாலோ பண்ணுறோம். அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இவங்க விசாரிக்கும் பொழுது இவங்க ஆதிரை தரப்பு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவன் வந்து விக்டிம் கார்டு யூஸ் பண்ணுறான், லேடிஸோட ஃபீலிங்ஸ் கூட விளையாடுறான், லவ்ன்ற கண்டென்ட்டை தான் இவ கிரியேட் பண்ணுறா எல்லா இடத்துலையும். 1000 கேமராவுக்கு மத்தியில் நான் வந்து லவ் கண்டென்ட் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறா. ஸோ 100 கேமரா முன்னாடி வா காதல் பண்ணலாம். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. ஆப்போசிட்ல இப்போ எனக்கு கொடுத்த அதே கம்ஃபர்ட் ஜோனை இன்னொரு பொண்ணுக்கும் நீ கொடுக்குற. ஸோ அவளுக்கு நீ உண்மையாக கிடையாது. எனக்கு இதில் என்னன்னா,
இப்போ நான் கேமராவுக்காக எனக்கு வெளில ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் நீ தள்ளி போற. ஸோ இந்த விஷயத்த நீ முன்னாடியே எடுத்திருந்தனா நல்லா இருந்திருக்கும். இப்போ இப்படி நீ தள்ளி போக வேண்டிய அவசியம் என்ன? அப்போ உட்காந்து என்கிட்ட தெளிவா இல்லை இது சரி வராது கேமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நானே ஒதுங்கி போயிருந்திருப்பேன். அப்போ என்னை யூஸ் பண்ணிட்டு வெளியில வந்து அவ தான் கிரியேட் பண்றா, அவ தான் லவ் பண்றா, அவளுக்கு தான் ஃபீல் இருக்குன்னு சொல்லி கனிகிட்டேயா இருக்கட்டும், ரம்யா கிட்டேயா இருக்கும், நீ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்படின்னு அவங்க தரப்பு நியாயத்தை அவரே எடுத்து வைக்கிறாங்க. வச்சு ஒரு விக்டிம் கார்டு ப்ளே பண்ணாரோ அப்படிங்கிறது என்னோட. ஸோ இந்த சைடு எஃப்ஜே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை நான் வந்து அவங்க கூட பேசுனது பழகினதெல்லாம் உண்மைதான், பட் அவங்கள்ட்ட லவ் கடந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கடந்து ஒரு ஃபீல் இருந்தது, நான் ஃபீல் பண்ண அதனால சொன்னேன். இப்போ மொத்தமாக நான் என்ன சொல்கிறேன்னா என்னை மன்னிச்சிருங்கன்னு சொல்லி ஒரே வார்த்தையிலேயே அவன் சொல்லிட்டான். I am sorry. I am genuinely very sorry. சத்திய சோதனை. ஸோ இதை வந்து ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி அடுத்த விசாரணைக்கு யாரையுமே ஏற்றாமல் இந்த கேஸை அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி விக்கல்ஸ் விக்ரமும் எஃப்ஜேவும் சேர்ந்து ஐயா நான் எல்லாத்தையுமே ஆக்செப்ட் பண்ணிக்கிறேன், எல்லாமே உண்மை தான், இது எல்லாமே நடந்தது என்னால் தான், ஸோ நான் மன்னிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி வேற எந்த விசாரணையாவது வந்தால் இவன் மேலே இன்னும் வந்து அதிகமாகிடும், பிரச்சனைகள் வந்து இன்னும் கண்டறியப்பட்டுரும் அப்படின்றதுனால அடுத்த கட்டத்துக்கே போகாமல் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி முடிச்சுட்டான். இது முடிக்கிறதுக்கு இன்னும் ஒன் ஆஃப் த ரீசன் என்னன்னா இதெல்லாம் ஒரு கேஸ்ன்னு கொண்டு வரீங்களான்னு அமித் சொல்ல போக அது கேஸ் இல்லையா நீங்கள் எப்படி முடிவு பண்ணுறீங்க, நான் தான் சொல்லணும், அஃபெக்ட் பண்ணது நான் தான், இந்த பிரச்சனையெல்லாம் நான் கண்டிப்பாக இதுக்கு ஒரு தெளிவு வரணுன்றதுக்காக தான். அதை வந்து அவன் எவ்வளோ நேக்கா அவன் வந்து இப்படி முடிச்சுட்டு போறான் அப்படின்னும் போது அரோரா கூட எழுந்து சொல்றாங்க நாங்கள் வந்து கிராஸ் பண்ணுறோம் கேட்குறோம் அப்படின்னு சொல்லும்போது ஏமா உங்களுக்கு சாதகமாக கேஸ் முடிஞ்சிருக்கு நீங்கள் ஏமா கேட்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்களால செலக்ட் பண்ண ஜட்ஜுன்றதுனால அந்த கேஸே இல்லாமல் பண்ணிட்டாங்க. ஸோ இது ஆதிரை வெளில வந்து என்ன சொல்கிறாங்க அமித்திட்ட அப்படின்னா சார் நீங்கள் ஈஸியாக முடிச்சிட்டீங்க, நான் வந்து இத்தனை நாள் அவங்ககிட்ட நீ தான் பண்ண தப்பு அப்படின்னு சொல்லி நான் இது வரையும் எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்கவே இல்லை, சிம்பத்தி கிரியேட் பண்ற மாதிரி உன்னை இதை டைல்யூட் பண்ணி முடிச்சிட்டான். இது ரொம்ப ஒஸ்ட்டாக போகுது, இது வந்து சரியாகவே இல்லை, வெளில என்னோட பேரை நான் சரி பண்ணுன்றதுக்காக தான் வந்திருக்கேன். அப்போ இந்த வழக்காடு மன்றத்தில் ஒரு டாஸ்கில் தான் இதுக்கான கிளாரிட்டி நான் எடுத்துக்க முடியும், அதை எப்படி நீங்கள் இப்படி ஈஸியாக முடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை உடனே இவர் பார்வதி என்ன சொல்கிறாங்க, இல்லை சார் நீங்கள் பண்ணது தப்பு, அவங்க எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் நீங்கள் என்னன்னு சொல்லலாம், அவங்க ஒத்துக்கிட்டான்றதுக்காக எதையுமே நீங்கள் பேசாமல் இல்லை கிராஸ் பண்ணாமல் அப்படியே விசாரணைக்கு கொண்டு போகாமல் முடிச்சது மிகப்பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்கிட்ட இருந்தது தப்புன்னா அப்போ உங்ககிட்ட இருந்தது அவன் தப்புன்னு தான் நினைச்சிருக்கணும். அட கன்றாவிய எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா. அதுக்கப்புறம் எஃப்ஜே வந்து வியானாட்ட வந்து சொல்லும்போது வியானா வந்து சொல்லுது ஏய் என்ன நாமளாம் அடல்ட்ஸு நமக்கு இதெல்லாம் தெரியாதா, எதுக்கு இவங்க இப்படி மூவ் பண்ணுறாங்க, நான் இனிமேட்லாம் அவங்கள்ட்ட பேசவே மாட்டேன், அவள் வந்து அப்படி வைக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறா. அங்கே ஆதிரிகிட்ட வந்து வியானா சொல்லுது ஆதிரை வந்து வியானாட்ட சொல்லுது இந்த பாரு அவன் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறான், நீ என்ன சொல்கிறான்னா ஜெயிலுக்கு போகும்போது கூட இதனால் எந்த பிரச்சனையும் எனக்கு வந்துடக்கூடாது, எனக்கு எதுவும் தப்பாக ப்ரொஜெக்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக தான் நான் வினோத்தை கூப்பிட்டுக்கிட்டேன்னு சொல்கிறான். அப்போ உன்னோட நலனை அவங்க பார்க்கவே இல்லைன்னு சொல்கிறது இந்த வியானாவுக்கு சுத்தமாக புரியவே இல்லை, அறிவு கட்ட ஜென்மம் மாதிரியே பண்ணுது. என் பேர் யூஸ் பண்ணாதான் எனக்கு ஓகே தான் ஃபீல் ஆச்சு. அவன் எப்படி மூவ் பண்ணுறான், எப்படி அழகாக நேக்காக ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணான், வியானாவை ஏற்றக்கூடாது, வியானாவை ஏற்றி டிஸ்கஸ் பண்ணால் அந்த பாண்டிங் உடஞ்சிரும், இப்போ இவ்வளோ வச்சு தான் நம்ம கேம் விளையாடணும்னு சொல்லி ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணுறான். அது கூட தெரியாத அறிவு கட்ட நாய் மாதிரி வியானா வந்து அவனுக்கு திரும்பவும் அவனுக்கு மட்டுமே சப்போர்ட் பண்ணிட்டாலே இது. ஸோ அதை வந்து திருந்தாத ஜென்மங்கள் இருந்து என்ன லாபம்ன்ற மாதிரி தான் அதை வந்து கழுண்டு விட்ட பீஸு, அது வந்து சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. திரும்ப வந்து பெட்டில் படுத்துகிற ஆதிரைக்கு சாரி மன்னிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறானாமா. ஸோ அதுக்கு முன்னாடி லிவிங் போனதுக்கப்புறமா நீ பேசினாலும் பேசி இல்லைனாலும் பரவாயில்ல ஏரியாவில் கூப்பிட்டு நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணு யார்கிட்ட சொல்லு அப்படின்னு நான் கூப்பிடு ரம்யாவை கூப்பிடு அப்படின்னு சொன்னேன். ரம்யா வந்தோடனே ஆமாம் 1000 கேமரா இருக்குது, அவளுக்கு வெளில பாய் ஃப்ரெண்ட் இருக்குது, என்னை வச்சு லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறா அப்படின்னா லவ் கண்டென்ட் கிரியேட் பண்ணுறேன்னு தானே சொன்னேன், நான் அப்படியே சொல்லுவேன்னு சொல்லிட்டு உடனே பிளேட்டை மாற்றி போடுறான். ஸோ இவன் பண்ணுறது எல்லாமே ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி அப்படியே வந்து கெஞ்சிரானாமா, சரி மன்னிச்சிரு அப்படி இப்படின்னு சொல்கிறானாமா. உடனே ஆதரவு வந்து நான் அழக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இந்த கேஸ் வந்து ஒன்றுமே உருப்படாமல் ஆக்குனது வந்து எஃப்ஜே தான் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணி அப்படியே ஒன்றுமே இல்லாமல் முடிச்சிட்டான். ஆதரைக்கு இது ரொம்ப பெரிய டிராபேக் தான், உனக்கு தேவை என்ன தீர்ப்பு, உன் சைடு வந்து நியாயம் கிடைக்கணும், உனக்கு நியாயம் கிடைச்சிச்சு, அவன் ஸ்மார்ட்டாக டாஸ்க் வந்து வின் பண்ணிட்டு போயிட்டான். அப்படிதான் அந்த டாஸ்க் இருந்துச்சு. நெக்ஸ்ட் கேஸ் என்னன்னா கேஸ் நம்பர் 3 பார்வதி வந்து எஃப்ஜேவுக்கு அகேன்ஸ்டா கேஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா
எனக்கும் அமித்துக்கும் உள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் வந்து கொச்சப்படுத்துகிற மாதிரி பேசுகிறான் நிறைய இடங்களில். ப்ளஸ் நான் லவ் கண்டென்ட் கொடுத்து தான் இந்த ஷோவை மூவ் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறது தான் இவங்களோட கேஸாக இருக்குது. இதுக்கு வாதாடுறதுக்கு விக்கல்ஸ் விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா பார்வதிக்கு ஜட்ஜு வந்து பார்த்திங்கன்னா அரோராவை போட்டிருக்காங்க. அந்தாண்ட எஃப்ஜேவுக்கு வந்து சபரி வாதாடுறதுக்கும் ப்ளஸ் ஜட்ஜு வந்து திவ்யாவை போட்டிருக்காங்க. ஸோ இந்த கேஸ் வந்து இப்போது வழக்காடு மன்றத்துக்கு வருது. அப்போ இவங்க தெளிவாக சொல்கிறாங்க, அமித்தும் நானும் வந்து ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிறோம். ஸோ எங்களுக்குள்ள ஒரு நல்ல பாண்டிங் இருக்குது. அதை கெடுக்கிற மாதிரி நிறைய இடங்களில் இவன் என்ன பதிவு பண்ணுறான் அப்படின்னா, ஒரு டைம் நான் என்ன நார்மலாக சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து கார் வச்சுருக்கேன், நீ நல்லா பாட்டு பாடுற, ஸோ நீ வா நம்ம போகலாம் வெளியில் எங்கேயாவது அப்படின்னு சொல்லும்போது, ஒரு ஃபேமிலி மேனாக நீ டேட்டிங்க்கு கூப்பிட்றியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறான். லாங் டிரைவ் அண்ட் டேட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு. ஸோ அதில் வந்து எனக்கு விருப்பமே அந்த அளவுக்கு அவன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த வீட்டில் லவ் பண்ணுறது ப்ளஸ் ஒருத்தவங்கள்ட்ட பேசுறது, இல்லை ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுறது, ஃபீலிங்ஸை வந்து ஒருத்தவங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது, இதெல்லாம் என்னோட விருப்பம். ஸோ இதை நான் லவ் கண்டென்ட் கொடுத்து தான் அந்த ஷோ மூவ் பண்ணேன்னு இவன் எப்படி சொல்லலாம், இவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்வதி சொல்கிறாங்க. அதுக்கு எஃப்ஜே தரப்பில் அவரே என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஒரு நாள் நார்மலாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ நான் சும்மா கலாய்க்கிற மாதிரி தான் சொன்னேன். ஒரு ஃபேமிலி மேனா நீ டேட்டிங் கூப்பிட்றியா, டேட்டுன்ற சென்ஸ் 5, 6 அந்த மாதிரி தான் சொன்னேன் அப்படின்னு சொல்லும்போது விக்கல்ஸ் விக்ரம் சொன்னால் கொச்சையாகவே தெரியுது, நீ வந்து டேட்டிங்கிறத வந்து கேவலமாக தான் சொல்லியிருக்கணும், உனக்கு அசிங்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கோர்ட்லேயே கேட்க போக 8ஆம் தேதி. ஓ அப்படி. ஓ 7ஆம் தேதி 8ஆம் தேதி. அரோரா சொல்றாங்க, காதுல நீ பூ சூத்தாத, நீ இங்கேயே மன்னிப்பு கேட்கல, அங்க மட்டும் நீ எப்படி மன்னிப்பு கேட்டிருப்ப, தயவு செய்து சாரி கேளு அப்படின்னு சொல்றாங்க. பட் அவனோட ஈகோ விட்டு வெளியில வந்து இல்ல நான் சாரி எல்லாம் கேட்க மாட்டேன், ஒரு வழக்கு தொடுத்திருக்காங்க, ஒரு வழக்காடு பண்றாங்க, இத்தனை பேர் அவங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இங்க வந்து உட்காந்துருக்காங்க, ஸோ நான் சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றது எந்த வகையில நியாயம் அப்படின்னு தெரியல. கொச்சை இல்லை சார், கொச்சே இல்லை இது வந்து. ஸோ இந்த தீர்ப்பு பார்வதிக்கு சாதகமாக தான் போகுது. ஸோ வெளியில் போகும்பொழுது ஜட்ஜு வெளில போனதுக்கு அப்புறம் தான் மற்றவங்க வெளில போகணுன்ற காமன் சென்ஸ் கூட கிடையாது. உனக்கு ஹீஸ் 8th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்னு பார்வதி சொல்ல போக, நீ வாய மூடு, நீ லவ் கண்டென்ட் கொடுத்து தானே ஷோவே நடத்துறேன்னு சொல்ற அப்படின்னா, லவ் பண்ணி தான் சுத்தின்னு இருக்க, மைக்க மறைச்சிட்டு லவ் பண்ணி தான் சுத்தின்னு இருக்க. ஆமா அவள் லவ் கண்டென்ட் தான் கொடுக்குறா, எனக்கு ஒரு ஃபீல் இருக்குன்னு அவள் ஓப்பனாக சொல்கிறா. ஒன்ன மாதிரியா 2 கேர்ள்ஸை வச்சு ப்ளே பண்ண. இப்போது ஆதிரையோட கேஸை இவன் மூவ் பண்ணது வேற, அது ஆதிரையே சொல்லியிருக்காங்க. இவனோட கேஸில், அதை பார்வதியோட கேஸில் இவனோட மூமெண்ட்ஸு, பாடி லாங்குவேஜ், இவன் ஹேண்டில் பண்ண விதம் எல்லாமே டோட்டலி டிஃப்ரெண்ட். ஏன்னா அங்கே தப்பு இருக்குது, அவன் தான் விக்டம், 1ஆம் நம்பர் விக்டம் அவன் தான். இங்கே அப்படி கிடையாது, நம்ம நார்மலாக கேஷுவலாக பேசணும், பார்வதி தானே என்ன நடந்துட போகுது அப்படின்ற ஒரு திமுரு தெனாவட்டு. ஸோ இந்த கேஸை இல்லாமல் பண்ணலான்னு சொல்லி பார்த்தான். கடைசி வரலுமே சாரி கேட்கல. ஏன் ஈவன் கிச்சனில் வந்து இருக்கும்பொழுதுமே, டே என்னடா உனக்கு பிரச்சனை, நீ சாரி கேட்டிருக்க வேண்டியது தானே அப்படின்னு சொல்லும்பொழுது, இல்லை நான் ஏன் சாரி கேட்கணும், உங்ககிட்ட சாரி கேட்க வேண்டிய அவசியம் என்ன, நான் முன்னாடியே கேட்டுட்டேன், இப்போ உன்னோட ஈகோ உன்னை தடுக்குதா, அங்கே வந்து காமன் பிளேஸில் சாரி கேட்கணும்னு சொல்கிறேன் அப்படின்னு போது பார்வதி ஒரு வேலிடான பாயிண்ட் சொல்கிறாங்க. இல்லை நீ தான் சொல்லியிருக்க, ஒருத்தவங்க தப்பு பண்ணாங்கன்னா ஏன் இண்டிவிஜுவலாக போய் சொல்லணும், ஒரு காமன் பிளேஸில் வச்சு சாரின்னு சொல்லி கேட்கலான்றது நீ தான் சொல்கிற அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து சபரிட்ட வந்து பாரு சொல்கிறாங்க, இவன் என்ன கிரியேட் பண்ண நினைக்கிறான், இவன் எந்த மாதிரி இதை மூவ் பண்ணணும்னு நினைக்கிறான், நான் வந்து சாரி வந்து இங்கே கேட்டான், கடமைக்கு அவன் கேட்கணுன்ற மாதிரியே கேட்கல, இந்த ஷோவில் யார்கிட்ட பேசணும் பேசக்கூடாதுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும், இவன் யாரும் அதை பற்றி சொல்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இங்கே என்ன வேணாலும் பண்ணுறேன், who are you to tell that? ஸோ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா பைசா பிரயோஜனம் இல்லாத கேஸு தான். இதை எடுத்துகிட்டு வந்து வழக்கானது கூட இல்லை, அவன் வந்து மொக்க கொடுக்குற மாதிரி எஃப்சே பேசுறது, அதை புரிஞ்சுக்காம இவங்க பேசுறது. ஸோ அமித்துக்கு தெரியும், இதில் அமித் ஏன்டா என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, இது வேற உங்களுக்கு கண்டென்ட்டே இல்லையாடா, நான் தெரியாமல் பாகு கூட பேசுறேன்டா அப்படின்ற மாதிரி தான் அவரோட ரியாக்ஷன்லாம் இருந்துச்சு. அந்த எண்டில் கிச்சனில் சொல்கிறாங்க, கனிட்டே உன் வாயில தானே நீ கெட்டு போகிற, கொஞ்சம் வாயை மூடி இருடா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஆதிரையும் அதே சேம் தான் சொல்கிறாங்க, என்னோட கேஸில் அவன் எப்படி இருந்தான் இப்போ எப்படி இருந்தான் அப்படின்னு போது திவ்யா சொல்கிறாங்க, இவளுக்கு இதை புரியவே இல்லை, இன்னசென்ட் ஃபெலோ மாதிரி நடந்துக்கிறா, அவன் பயங்கரமாக வச்சு கேம் ப்ளே பண்ணுறான், ஃபீலிங்ஸ் கூட நல்லா விளையாடுறான், இது வந்து வியானாவுக்கு புரியவே இல்லை அப்படின்னா, அது ஒன்று அப்படிலாம் இல்லையே அப்படின்னு சொல்லுது. இதெல்லாம் திருத்தவே முடியாது, சொன்னாலும் புரியாத ஜென்மங்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்சு வியானாவுக்கு எல்லாமே தெரிஞ்சுதான் திரும்ப திரும்ப போய் கண்டென்ட் கொடுக்குற மாதிரி தான் இது ஃபீல் ஆகுது. ஸோ இன்னைக்கு எபிசோடில் இதான் நடந்துச்சு, நாளைக்கு என்ன நடந்துச்சுன்றதை பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்களோட வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச் கைஸ், தேங்க்யூ.